யார் இந்த மேப் போட்ட இன்ஜினியர் யாரு? சரி, ஏற்கனவே இது பாதையா தானே வச்சிருந்தாங்க. அதை இப்போ நீங்க எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறீங்க உங்களோட பில்டிங்? அந்த வால்ல இருந்து 10 மீட்டர், வால்ல இருந்து 10 மீட்டர்னா எவ்வளவு வரைக்கும் வருது? என்ட்ரன்ஸ்க்கு பில்டிங் என்ட்ரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். எதை என்ட்ரன்ஸா யூஸ் பண்ணுவோம்? 2 பிளாக் கட்டுறோம். பிளாக் எல்லா பிளாக்கையும் அந்த உள்ள பக்கத்துல இருந்து கட்ட வேண்டியதானே? ப்ரொபோசல் இல்ல, இப்போ முதல்ல ஏன் இதை டச் பண்ணீங்க? மக்கள் இத்தனை வருஷமா அங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல, அது ரோடா தான் வைக்கணும் நீங்க. இஷ்யூ நாங்கள் சரி, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நீங்க இந்த பக்கம் பூமி பூஜை போட்டுக்கோங்க. இப்போதைக்கு அது ரோடா தான் இருக்கணும். நீங்க அதை அடைச்சிட்டுலாம் கட்ட முடியாது. அவங்களுக்கு அப்புறம் எப்படி வழி இருக்கும்? அவன் பின்னாடி உள்ளவன் எல்லாம் பட்டா வச்சிருக்கான், அவனும் போட்டு வச்சிருக்கான். உங்களுக்கு தான் இந்த பக்கம் இடம் இவ்வளவு இருக்குல்ல, அது பின்னாடி நம்ம இன்னும் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். சடனா போய் நம்ம இப்படி இவங்க எப்படி போவாங்க? நீங்க பிராக்டிக்கலா பேசுங்க. அந்த பக்கம் அவர் பட்டா வச்சிருக்காரு, அவர் ரோட அடைச்சிட்டாரு. அப்புறம் இந்த ஜனங்க 33 குடும்பம் இருக்கு, காலகாலமா இருக்காங்க. 2000 நம்ம தான் அரசாங்கத்துல பட்டா கொடுத்துருக்கோம். அதனால இந்த இடத்துல இருந்து நீங்க 10 மீட்டர் அளப்பீங்களா, எத்தனை மீட்டர் அளப்பீங்களோ, பூமி பூஜை போட்டுக்கோங்க. எப்படி நீங்க கட்டணமோ கட்டிக்கோங்க. ஆனா இந்த இடம் ரோடா தான் இருக்கும். இதுல அனாவசியமா இது சட்ட ஒழுங்கு பிரச்சனையே வர விட்டுறாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இதுதான் நான் வேணும். 50 வருஷமா தலைமையாவே கண்டிப்பா மேம். நீங்க பண்ணீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப இருக்குங்க. ஊர் மொத்தமா உங்களுக்கு கடன் பட்டிருக்கு.